rain. I am singing in the rain. I want more in the rain. நெடுங்கதவு உன் கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கு. இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. Take 5 ml of vajram. Okay. Add a few pieces of glass. Really? Then 1 teaspoon of rust powder. Okay. Boil it well till bubbles. அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். வாழைப்பழம், இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய், இதுக்கு முன்னாடி. 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க, 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாய் போட்டுக்க, 5 கையில வாங்க. அவனை பாஸ் பண்ண வைக்கணும். ஐயோ, அவனுக்கு சூடு போட்டாலும் படிப்பே வராது. அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது? அவன் படிக்கலாம் கூட அவனை பாஸ் பண்ண வைக்கணும். இல்லன்னா என்ன மறந்து பொத்துலாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ராமேஸ்வரம் போற வழியில தம்பி திருச்சியில இறங்கிடுவாரு, மாமா மதுரையில குதிச்சிருவாரு. நான் ராமேஸ்வரத்துல மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போறோம். 3 ரயில்வே ஸ்டேஷன் 626. உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4000 கோடி. ஒரு நாளைக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, 72 திருட்டு கேஸ். 1 மணி நேரத்துக்கு 127 பேர் பிறக்கிறாங்க, 44 பேர் சாகுறாங்க. டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. ஆமா, எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கழிச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.